வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா இட்லி தான் பண்ண போகிறோம். இதை இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்த்துருவோம். நான் இதுக்கு தேவையான அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கேழ்வரகு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த கேழ்வரகுல கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். இது நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிட வேண்டியது தான். இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட இந்த கடுகு உளுத்தம் பருப்பு இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு நான் இது கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருக்கோம்ல இந்த ராகி சேமியாவை, இது தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட வேண்டியதான். குழந்தைங்க நார்மலாக இட்லி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இந்த ராகி சேமியா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறப்ப அது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பாங்க. இப்போ நான் இட்லி தட்டு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். நான் வந்து ஏற்கனவே மாவில் வந்து உப்பை ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் வச்சிடுறேன் இட்லி பாத்திரத்தில். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகி வரட்டும், பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இட்லி வெந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் இட்லி எடுத்துடுறேன். ராகி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டான. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.